ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 கிலோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசி 2 கிலோ, மட்டன் 3 கிலோ, இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லாம் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. வெங்காயம் நான் 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சுன்னா நமக்கு பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போகாது. வதக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக பொன்னிறமாக வதக்கணும். நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டை சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அதோட வதங்கி கலரே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் பிரியாணி. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாங்க. இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம இந்த சமயத்தில் வதக்குனா நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக 400 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் 100 கிராம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க, ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும். அடுத்ததாக நம்ம 1 கப்பு தயிர் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் நல்லா கிரேவி போல் ஆகிடும் நமக்கு. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ரைஸை ஊற வச்சுருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மட்டனை நான் 3 கிலோ மட்டனை பாயில் பண்ணியிருக்கேன். 3 விசில் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மட்டன் பிரியாணியில் நான் 1 டீஸ்பூன் அரோமேட்டிக் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது நம்ம பாயில் பண்ணியிருக்கிற நம்ம மட்டனை காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம 3 விசில் வச்சு பாயில் பண்ணியிருக்கோம். நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 70 to 80% நமக்கு குக் ஆகிடுச்சு. 20% நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம். மட்டன் பாயில் பண்ண வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 போதும். மட்டனை பாயில் பண்ணும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க 3 விசில் வச்சு. இப்போது 1 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி கொதி வந்ததும் நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 3 விசில் வச்சு பாயில் பண்ணியிருக்கிற மட்டனை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற 2 கிலோ சீரக சம்பா அரிசியை வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவில் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
பிரியாணி மசாலாவும் அரிசியும் நமக்கு வந்து சமமாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து சமமாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போடுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். தம்மோட டைமிங் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் போதுமானது. கொஞ்சமாக நெருப்பு மேலே போட்டு விட்டுடலாம். கேஸோட ரேஞ்சோட அளவு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன்ட்டு மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி நமக்கு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, தம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிரியாணி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து அருமையாக மட்டன் பிரியாணி 2 கிலோவில் சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.